Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கினால் இன்றைய அரசியல் சூழல் எப்படி மாறும், யாருக்கு பாதிப்பு? இன்றைக்கு ஒன்றும் மாற வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு வர தேர்தல் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் இருக்கு. அதன் பிறகு 2029 இது லோக்சபா தேர்தல் இருக்கு. அதன் பிறகு 2031 அசம்பிளி தேர்தல் இருக்கு. அப்ப இப்போ ஒரு தனி கட்சி தொடங்குறதுலே பெரிய அர்த்தம் இல்லை என்றுதான் காண்கிறேன். தேர்தல் இப்பதானே முடிஞ்சிருக்கிறது. அப்ப என்னை பொறுத்தவரை அப்ப அண்ணாமலை இளைஞர்களை பாதிக்கின்ற பிரச்சனைகளுக்காக ஒரு மூவ்மெண்ட் தமிழ் பேஸ் பண்ணிட்டு தமிழகத்தினுடைய உரிமை காக்கின்ற ஒரு குரலாக அண்ணாமலை இன்னைக்கு இருக்க போறாருன்னு தான் நான் கருதுறேன். பட் அப்கோர்ஸ் அண்ணாமலையுடைய மனசு எப்படி ஒர்க் பண்ணணும்னு நமக்கு சொல்ல முடியாது. இப்ப ஒரு தானாகவே, அதாவது ஃபர்ஸ்ட் ரஜினி கிட்ட போய் நின்னாரு, அவர் கட்சி ஆரம்பிப்பாருன்னு அவர் ஆரம்பிக்கல. அதன் பிறகு பாஜகவினுடைய இப்பவுமே ஏதோ ரஜினி கட்சியோட பேரு அது இவர் எடுக்க போறாருன்ற தியரிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன் சார். இல்ல அதெல்லாம் முடியாதுங்க. ரஜினி அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ரஜினிக்கு இதோட ஈடுபாடு கிடையாது. என்ன சொல்ல போனால் இவரை சார்ந்த நபர்கள் தான் ரஜினியோட பேர் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாரே தவிர இவர் இதுவரை ரஜினியுடைய பேர் உச்சரிக்கவில்லை. ஏனென்றால் வேற தெரியாது, அவருக்கு தெரியும் ரஜினிக்கு அது பிடிக்காதுன்னு தெரியும், ரஜினியும் அது விரும்பவில்லை என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ கட்சியினுடைய பேர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டெபினட்டா இவருக்கு நல்ல கான்டாக்ட் இருக்கு. இப்ப டெல்லியில தாராளமாக எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு ஈஸியா ஒரு பேர்லாம் வாங்கிடலாம். ஆனா அது இப்ப பொருட்டு கிடையாதுல்ல, ஒரு இஷ்யூவே கிடையாது. 2029 இப்ப கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா 2029 நீங்க என்ன நிலை எடுக்க போறீங்க, உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எல்லாம் வரும். அது தேவையில்லாம நீங்க நரேந்திர மோடி என்னுடைய பிரதமர் கேண்டிடேட் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்புறம் உங்க வீட்டுல ரெய்டு வரும், பிரச்சனை வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்ப இப்போதைக்கு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறது. உங்களுடைய இலக்கு என்ன? இங்க முதலமைச்சர் ஆகணும் தானே உங்களுடைய இலக்கா இருக்க முடியும். அப்ப அதுக்கு 2031 தான் ஒரு கரெக்டான இயரா. அப்போ you think he will not contest 2029? 2029 I don't think, I mean, if you are looking at it very logically, ஆமா, it doesn't make sense. யார இப்ப நரேந்திர மோடிக்கு எதிரான ஒரு பிரச்சனை நீங்க சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் இருக்கிறாரு. இன்றைய சூழ்நிலையில் as everything as things stand now, it is நரேந்திர மோடி versus ராகுல் காந்தி. அப்படி ஒரு கால் எடுக்க வேண்டிய, அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் கூட போறதுனாலும் சரி, நீங்க திமுகவோட போக வேண்டி இருக்கும். அது 3 years down the line maybe we will accept it எடுத்தா கூட இப்போதைக்கு அது ஒரு அரசியல் கட்சியாக வந்தீங்கன்னா அதுலயும் பல பிரச்சனைகள் வரதான் போகுது. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் might be the best path forward நான் நினைக்கிறேன். அப்போ இப்போதைக்கு ஒரு இயக்கம், மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ற முயற்சியில இருந்துட்டு 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் புது கட்சியா அதை அறிவிப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அதாவது 29 தாராளமாக சொல்லலாம். இது இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஃபெயில்டு தி பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் எடுத்துட்டு போகலாம். அது லோக்கல் பாடி எலெக்ஷன் உங்களால் பண்ண முடியாது. லோக்கல் பாடி எலெக்ஷன் உடனே வரும், அதுல நீங்க பண்ண முடியாது. அதுல ஆக்சுவலா நீங்க உங்களுடைய நபர்களை அங்கங்க பிளேஸ் பண்ணலாம். அவர்கள் ஜெயித்து வரக்கூடிய, அதாவது பல இடங்கள்ல இப்போ கம்யூனிட்டி லீடர்ஸ் இருப்பாங்க, அவர்கள் ஒரு அரசியல் கட்சியில சாராத இருப்பார்கள். அப்ப அந்த நபர்களை நிறுத்தி கொண்டு தாராளமாக ஒரு கிராஸ் ரூட்ஸ் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுல தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ இளைஞர்கள் வந்திருக்காங்க. ஒரு ஜிஇசி ஆடியன்ஸ்ல இருந்து, ஜெனரல் என்டர்டைன்மெண்ட் சேனல் ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாரும் உங்களே என்னை தான் பாத்துட்டு இருக்காங்க அசோகா. சோ அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ. அதனாலதான் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட். இப்ப பாருங்க, சோசியல் மீடியாலே பாருங்களேன், நீங்க பதிவு போட்டாலும் நான் ஒரு பதிவு போட்டாலும் எந்த அளவுக்கு ரியாக்ஷன் வருதுன்னு பாருங்களேன். அப்ப அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறது. அப்ப ஒரு வாய்ப்பு இருக்கு, மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது. அரசியல் கட்சிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அங்க நிறைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கும். ஆரம்ப கட்டத்திலேயே பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அது ஆக்சுவலா ஒரு பின்னடைவா இருக்கும் ஒரு கட்சிக்கு இந்த ஒரு சிச்சுவேஷன்ல. ஓகே, பட் அவரால் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கிட முடியுமா அப்படின்னு? அவர் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர், தோ ஹி ஹேஸ் ஹிஸ் ஓன் பாப்புலாரிட்டி எல்லாம் இருந்தாலும் கூட இன்னைக்கு அவர் ஒரு தனி மனிதரா வெளியே தமிழ்நாடு முழுக்க கிராம அளவில், கிளை அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க முடியுமா? யூ திங்க் தட் இஸ் an easy job? தாராளமாக முடியும். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா பாஜக இருந்து ஒரு நல்ல ஒரு பங்கு நபர்கள் வெளியே வந்துருவாங்க. ஏன்னா அவங்க இந்த மாதிரி அதிரடியான ஒரு நபர். இப்ப பிரசிடென்ட் அந்த அளவுக்கு கோச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் தட் ஒரு படிப்பினையா அவருக்கு இருந்தது. பட் அதையெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு டிராவல் பண்ண இன்னொரு நபரே கிடையாது. அதாவது தமிழகத்துல மு க ஸ்டாலினை தாண்டி
இன்னொரு நபர் வந்து தமிழகத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் மூலை முடுக்கு ஹேம்லெட் எல்லாம் போய் விசிட் பண்ண ஒரு நபர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணாமலை தான் இருக்கிறாரு. அவர் பிரசிடென்டா இருந்த காலத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து வேலை செய்திருக்கிறார், அந்த அளவுக்கு வந்து போயிருக்கிறாரு. அப்ப அவருக்கான டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கிற நபர்களே இருப்பார்கள், ஆயிரக்கணக்கான நபர்கள் இருப்பார்கள், பாஜக இருக்கின்ற நபர்கள் இருப்பார்கள். அவர்கள் வரக்கான வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது. ஒரு அதே மாதிரி இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் பாத்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு பார்ட்டி பில்டிங் பாத்தீங்கன்னா அதற்கான அனைத்தும் வந்து இன்னைக்கு வந்து அதுக்குள்ள கொண்டிருப்பார். அப்புறம் அவருக்கு ஒரு சுனிலினுடைய சப்போர்ட்டும் இருக்கிறது, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சுனிலினுடைய சப்போர்ட்டும் இருக்கிறது, ரெண்டு நெருங்கின நண்பர்கள். அப்ப there's a lot of things going for சுனிலோட சப்போர்ட் அண்ணாமலைக்கு இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதாவது அவர் காங்கிரஸ்ல இருந்தா கூட ஒரு பர்சனல் லெவல்ல வந்து ஹீஸ் எ வெரி கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் அண்ணாமலை. ஃப்ரெண்ட்ஷிப் கோஸ் மச் பியாண்ட்ல. அவர் டிசி பெங்களூர் இருந்த டைம்ல இருந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.